எல்லாமே நல்ல மாதிரி போகும்போதே நினைச்சேன் சொதப்பலையேன்னு, சொதப்பிரிச்சே. என்னன்னு சொல்ற வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு என்னோட சிஸ்டருடைய 5K செலிப்ரேஷனுக்காக நான் ஒரு சில சர்ப்ரைசஸ் பிளான் பண்ணிருந்தேன். அதுக்காக கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். செப்டம்பர் 4 ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலா ரிசீவ் ஆகிற அன்னைக்கு மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன்ல ரிசீவ் ஆயிரும். நான் யூஸ்வலா ஆர்டர் போட்டதெல்லாம் அப்படி ரிசீவ் ஆயிருக்கு. ஆனா இந்த ஆர்டர் மட்டும் இப்படி சொதப்பிரிச்சு கைஸ். என்ன பண்றது, இப்படி ஆகணும்னு எழுதியிருக்க போல. ஸோ அவங்க அக்காவும் வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் தான் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே நான் கேக் ஆர்டர் பண்ண கொடுத்துருந்தேன். அந்த கேக்கையும் போய் வாங்கிட்டு நேராக வந்துட்டு டெக்கரேஷன் வாங்குறதுக்காக இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு சில டெக்கரேஷன்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போதே அடுத்த கால் வருது. அவங்க அம்மா கிட்ட இருந்து தெக்ரின் அக்கா வீட்டுக்கே வந்தாச்சுன்னு. சூப்பரு நினைச்சேன். ஃபுல் பிளான சொதப்பல்னு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ அவங்க வரதுக்குள்ளாடி எல்லாமே பிளான் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆயிடுச்சு. பட் எப்படியோ அவங்கள தப்பிச்சு நான் இங்கே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பேக் சைடில் அவங்க ஹென்னா ரூம்ல தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இன்னைக்கு வந்திருக்கேன், நான் அந்த சர்ப்ரைஸ்ல இருக்கேன்றதே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுதாங்க பிளான். இதுக்கப்புறம் நடந்துச்சுன்றதை பாட்டு சொல்றேன். ஸ்டே டியூன்ட்.